தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருடத்திற்குண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய நேயர்கள் வரக்கூடிய புத்தாண்டுலையாவது நமக்கு நன்மைகள் நடக்காதா, வாழ்க்கை மாறாதா, கடன் அடையாதா, கல்யாணம் நடக்காதா, சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் முன்கூட்டியே இதெல்லாம் நாம் எடுத்து சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது. 2025 புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி புத ஆதிக்கத்தில், புத்தி காரகனோட ஆதிக்கத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, முதல் பயிற்சியாக இந்த வருடத்தில் சனி பயிற்சி தான் வருது. மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துக்கிட்டு மே 14ஆம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போகிறாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இதில் விஷப்பாம்பாக இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலேருந்து கும்பராசிக்கு மே 18 மாறுது. அதே நாளில் விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலேருந்து சிம்மராசிக்கு மாறப்போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இதோட பார்வை, இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது 2025 புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோன்னா, முதல்ல நம்ம 2024 அப்படியே லேசாக கொஞ்சம் திரும்பி பார்த்துருவோம். ஏன்னா வாங்கின அடி, வந்த பாதை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தா தான் திரும்ப போகிற இடத்துலையாவது கொஞ்சம் நல்லபடியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ 2024 உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 முடியும் போது உங்களோட ராசிக்கு விரைய வீட்டில் குரு இருக்கார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கார். அதோட உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம் ராகு அப்படிங்கிறவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். கேது அப்படிங்கிறவர் 4வது வீட்டில் இருக்கார். இப்படி தான் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது 2024 உங்களுக்கு இருந்துச்சு. இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் வாங்கின அடியை சரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு 2024 சரியாக போச்சு. ஏன்னா அவ்வளவு அடி, அவ்வளவு கடன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இன்னும் கூட அடையலை. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது 2.5 வருஷம் இருந்தது. பாக்கிய சனி அப்படிங்கிறது 2.5 வருஷம் இப்போ இருந்திருக்கு. ஆனால் அந்த அஷ்டம சனி கொடுத்த அடியை சரி பண்ணுறதுக்கே பாக்கிய சனியால் முடியல. ஒரு 5 லட்சம் கடன் இருந்தது, ஒரு 3.5 லட்சம் தான் அடைச்சேன், மீதி கூட 1.5 லட்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுமாரி நிறைய உறவுகளை பிரிஞ்சிருந்துருப்பீங்க. நிறைய நண்பர்கள் பகையாக இருப்பாங்க. நம்மளால் பகை அப்படிங்கிறது இருக்காது. அவன் நம்மளை வேணுங்கிற நேரத்தில் பயன்படுத்திட்டு நமக்கு வேணுங்கிற நேரத்தில் தூக்கி போட்டு போயிட்டான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நீ கடன் கொடுத்துப்பாரு, நீ எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு தெரியும். நீ கடன் கேட்டுப்பாரு, ஊரில் உள்ளவங்களாம் எவ்வளோ புத்திசாலி அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் அப்படியே வள்ளல் மாதிரி வாரி விட்டுட்டு, இல்லாத காலகட்டத்தில் எவனுமே நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து உதவ ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிமை, ஒரு வெறுமை, ஒரு வாழ்க்கை மீதான வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் கூட இருந்திருக்கும். சரி, போனதை விடுங்க, பழைய கதையை பேசி பிரயோஜனம் இல்லை, புதுசாக ஏதாவது பேசுங்க ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, 2025 எப்படி இருக்க போகுது? குரு விரைய வீட்டில் இருக்கார் இல்லையா? இந்த குரு பெயரணும். சனி பாக்கியத்திலேருந்து மார்ச் 29 தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார். 10வது வீட்டுக்கு சனி பயிற்சின்னு நடக்குது. குரு பயிற்சி மே 14ஆம் தேதி நடக்குது. உங்களோட சொந்த ராசிக்கே குரு வராரு. ராகு கேதுக்களோட பயிற்சின்னு நடக்குது. ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது எல்லாமே நல்ல அமைப்பாக ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல அமைப்பு தான். இந்த கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கடவுள் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிறைய யோசித்து பார்த்துருப்பீங்க. சில பேர் கடவுள் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறதே இழந்திருப்பீங்க. போப்பா, அடி மேலே அடி வாங்குறேன், ஊரில் அவ்வளோ பாவம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கான், நமக்கு தான் இவ்வளோ நல்ல அநியாயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே உள்ளுக்குள்ளே சில பஞ்சாயத்துகள், உள்ளுக்குள்ளே சில பிரிவினைகள் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் அடகு வச்ச நகைகள் எல்லாம் மீட்க முடியாமல் இருக்கும். வட்டி தான் கட்டுறேன், அதுவும் கூட கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி பொருளாதார ரீதியான பின்னடைவு. இதெல்லாம் இந்த குரு பகவான் ரிஷபத்தில் உட்காந்துருக்கார் அப்படிங்கிறதால தான். விரைய வீட்டில் குரு இருந்தாருன்னா
ஏதாவது செலவு பண்ண வச்சுக்கிட்டு தான் இருப்பார். திடீர்னு ஒரு லட்சம் வருது அப்படின்னாலும் கூட அந்த 1,00,000 வந்து நாம் ஒரு திருப்தியாக ஒரு 5,000 எடுத்து செலவு பண்ண முடியாது, ஒரு 10,000 எடுத்து செலவு பண்ண முடியாது. அந்த 1,00,000க்கு உண்டான கடன் இருக்கும். அது அந்த நேரத்தில் கரெக்டாக நெருக்கடி ஆகும். சரி இப்போ இதை தூக்கி எறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 சம்பாரிச்சிட்டு ஒரு வேளை நிம்மதியாக சாப்பிட முடியாத ஒரு நிலைமை தான். சம்பாதிக்கிற காசை பூரா கடன் அடைச்சிட்டு அன்றாட செலவுக்கு வழி இல்லாதவனுக்கு தான் அதோட கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். அது மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டிங்க. இப்போ மார்ச் மாதம் 29ஆம் தேதி மீன ராசிக்கு சனி வந்துடுறார். உங்களோட ராசிக்கு தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்தில் சனி இருந்துக்கிட்டு உங்களோட ராசிக்கு 12வது வீட்டை பார்த்துடுறாரு. அப்போ தொழிலில் வருமானம் வரும். விரைய வீட்டை சனி பார்த்து உடைச்சிட்றாரு. அப்படிங்கிறதால இனிமேல் வெட்டி விரைய செலவுகள் அப்படிங்கிறது வராது. கடங்கண்ணி அடைச்சிட்டு ஒரு வீடு கட்டலாம். சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கடனை அடைக்கலாம், அதே நேரத்தில் வீடு கட்டலாம். ஒரு மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், ஒரு விவசாய நிலம் வாங்கலாம். நம்மளோட முதலீடு, நம்மளோட சொத்து அப்படின்னு ஒன்று இருக்குடா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025 இருக்கும். பரவாயில்ல, இந்த வருஷத்தில் ஒரு சொத்து வாங்கினேன் அப்படின்னு வருடம் முடிகிறப்ப நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, அன்றைக்கி அந்த ஜோசியர் சொன்னார் சரியாக இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அதோட இந்த தொழில்ஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி என்ன செய்வார் அப்படின்னா, தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறதையும் கொடுப்பாரு. என்ன ஜோசியரை இப்படின்னு சொல்கிறீங்க இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்க வேணாம். சொந்த தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அப்படிங்கிறத சனி கொடுத்துருவார். ஆனால் தொழிலை தொடங்கி வச்சுட்டு நம்ம ஆஃபீஸ் தானே, இப்போ என்ன நாளைக்கு போய்க்கலாம், இல்லை ஒரு 12 மணிக்கு மேலே போய் திறந்துக்கலாம், நம்ம கடை தானே மதியானமாக திறந்துவோம், காலையில் கொஞ்சம் டயர்டாக இருக்குது படுத்து தூங்குவோம், இப்படி உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கிங்க, சனி அப்படியாப்பா அப்போ உன் தொழில் அப்படியே கிடக்கட்டும்பான்ருவார். அதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா 10 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா தன்னோட சொந்த தொழில்னா 14 மணி நேரம் வேலை செய்யணும். அப்போ தான் சனிக்கு பிடிக்கும். அவர் இருக்கிற வீட்டை அப்படியே தூக்கி டாப்பில் உட்கார வைப்பார். அதுக்கு வேர்வை சிந்தி உழைக்கணும், உடம்பு களைச்சி போய் தான் படுக்கணும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். அதுதான் சனிக்கு பிடிக்கும். இல்லை நான் அப்பப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்தால் தொழில் வளர்ச்சிங்கிறது சுமாராக தான் இருக்கும். அப்போ சனி கொடுக்கக்கூடிய விஸ்வரூப தொழில் வளர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும். சும்மாவே உட்காந்துருக்கேன், வேலைக்கு தான் ஆள் இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய் நீ அதை செய் இதை செய் அப்படின்னு மேம்போக்காக உட்காந்துருந்தோம்னா சனி சுமாரான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் கொடுப்பாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதோட குரு பகவான் விரைய வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு வராரு. சொந்த வீட்டுக்கு குரு வர்றது நல்லதான்னு கேட்டால் ஒரு சுமாரான அமைப்பு தான். ஆனால் விரைய வீட்டை விட சொந்த வீட்டுக்கு வர்றது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நடந்தே போகிறவனுக்கு சைக்கிள் கிடைச்சாலே பெரிய விஷயம் தானே, அந்த மாதிரி தான் சைக்கிள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு பெரிய சாதனை கிடையாது. இருந்தாலும் நடந்து போகிறவனுக்கு சைக்கிள் தானே பெரிய விஷயம். அப்போ விரைய வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு குரு வராருங்கிறது நல்லது தான். அப்போ குரு பார்வை எங்கே விழுவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசியில் விழுவும். உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் விழுவும். உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் விழுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு 7வது வீட்டில் விழுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம் 9வது வீட்டில் விழுவும். இப்போ 5, 7, 9 இந்த 3 வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அப்படிங்கிறதால ரொம்ப அற்புதமான யோகம். 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, போகிற இடத்துலலாம் சொந்தக்காரன் கேட்குறான் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுமாரி குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை கொடுக்கும். நல்லா படிப்பாங்க, நல்ல பெரிய பெரிய போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிட்டு வருவாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், வரனமையாத பிள்ளைகளுக்கு வரன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளோட லைஃப் அப்படிங்கிறத நம்ம செட்டில் பண்ணிடலாம். அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். 7ஆம் வீட்டில் விழுகிற குரு பார்வை அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிணக்குகளை தீர்க்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்துடலாம். அப்படி ஒரு யோகம். ஏதோ ஒரு மன வருத்தத்தில் பிரிஞ்சிருந்தவங்க, டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட திரும்ப ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ராசிக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. இப்படியான அமைப்பெல்லாம் கிடைக்கும். இதுமாரி பாகிஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது தந்தையார் பெரிய அளவில் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. தந்தையோட சப்போர்ட்டு கிடைக்கும். தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாயிடும். அப்பா மகன் உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வருடம் தான் இந்த 2025 புத்தாண்டு. ஒரு குலதெய்வ அருள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு கொடி கட்டி பறக்கலாம். வீடே பார்த்திங்கன்னா ஒரு விழா கோலமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் விருந்து விசேஷங்கள் அப்படின்னு சுப நிகழ்ச்சிகளால் நிறைஞ்சிருக்கும். அதுமாரி வீட்டில் புது உறுப்பினர்கள் சேர்க்கை இருக்கும். புது உறுப்பினர்கள் சேர்க்கைன்னா என்ன,
ஒன்று குழந்தை பிறக்கணும், இல்லை ஒரு மருமக வீட்டுக்கு வரணும். இதுமாரி எண்ணிக்கை கூடக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அதனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உறவுகளோடு கூடி நேரத்தை செலவிடுவீங்க. பிரிந்த உறவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரலாம். விவசாயம் அப்படிங்கிறதும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. எண்ணெய் வித்துக்கள் இது மாதிரி எள்ளு, கடலை இந்த மாதிரியான எண்ணெய் வித்து பயிர்கள் மூலமாக கூடுதல் வருமானம் அப்படிங்கிறதையும் அடையலாம். விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத தினமும் செய்யுங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். குலதெய்வம் தொலை தூரத்தில் இருக்குது, நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கேன் போகிறேன் வரேன்னா குலதெய்வத்தை நினச்சி மனசார வணங்கிட்டு குலதெய்வ விபூதி அப்படிங்கிறத பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நெத்தியில் ஏற்றிக்கிட்டு வரலாம். ஏழைவாழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச போல் அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த 2025 நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.